வெல்கம் பேக் டு ஃபினாமினல் கேமிங் சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃபன் இன்டர்வியூ. யாரோடன்னு பாத்தீங்கன்னா அதிஷ் கௌரவோட. என்னன்னா அது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு தெரியாது. ஆனாலும் நான் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம சேனலுக்கு அவ்வளவு தெரியாது. ஓகேயா? நம்ம சேனலுக்கு அதனால வந்து அவனோட யூடியூப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா 44K சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம ஃப்ரெண்டு தான். அதனாலதான் இவ்வளவு அசால்ட்டா ஒரு ஃப்ளோவா பேசுறேன். சரியா? லைவ்ல கூட பாத்திருப்பீங்க. ஒரு அசிங்கமா கேவலமா நம்ம திட்டுவாப்ல. ஆனாலும் சிரிச்சுக்கிட்டு சமாளிப்போம். சரியா? அந்த மாதிரிதான் நம்ம ஃப்ரெண்ட்னால கொஞ்சம் அசால்ட்டா பேசுறது. ஒரு சும்மா ஒரு ஜாலியான இன்டர்வியூ. அதுவும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கொஞ்சம் ஃபன்னா இருக்கட்டுமே, எல்லாரும் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கட்டுமே வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பண்றோம். ஆனா இந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும். சரியா? ஏன்னா நெட் நம்மகிட்ட இல்லப்பா. சரியா? இன்னைக்கு ஈவினிங் லைவ் போடுற மாதிரி இருக்குது. ஸோ லைவ் போட்டிருப்பேன் இப்போதைக்கு. ஓகேயா? அது வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ. ரைட். இப்போ நம்ம அவன் வீடியோ காமிக்க சொல்லலாம். அத்தீஷ் உன் வீடியோ காமிடா. தெரியுது. பாருங்க, இந்த மூஞ்சை பாருங்க. இது வந்து அத்தீஷ்க்கு ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் அப்படியே ஒரு கேப்சர் எடுத்து உங்க ப்ரொஃபைல் போட்டோல மாட்டிக்கோங்க. சரியா? அப்படியே பிரகாசமான மூஞ்சி. ப்ரொஃபைல்ல வைக்கிற அளவுக்கு இல்லடா நீ. இதான் சொல்லணும்ல. என்னென்னமோ வர்ற வாயில வர்றது அப்படியே அடிச்சு உண்ணும். நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஆமா, தப்பா வந்து விழுந்துடக்கூடாது இல்ல. சரி, ஸ்டார்டிங்ல இருந்து கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. முதல்ல வந்து கொஞ்சம் கேள்வி வந்து நான் கேட்கறேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து நீ ஒரு போட்ட வீடியோல வந்து கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினை வந்து உன்கிட்ட கேட்க போறேன். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் அந்த என்னோட கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கேட்டுறேன். நானு ஃபர்ஸ்ட் உன்னோட யூடியூபோட கரியர் பத்தி. யூடியூப் கரியர்னா எப்படி கேக்குற? லைக் ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி ஆரம்பிச்சியோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும். ஸ்டார்டிங் வந்து யாருமே மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படிதான் கேட்பாங்க. பட் நம்ம வந்து நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா? அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேர் இருந்தாங்க. 10 பேர் இருப்போம். என்னடா 10 பேர் நம்மளை நம்பி வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அப்படியே அந்த 10 பேருக்காக வீடியோ போடும்போது திடீர்னு ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் தான் அடுத்த 10 பேர் வந்தாங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் தான் அடுத்த 10 பேர் வந்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தா லாக்டவுன் வந்துருச்சு. லாக்டவுன் வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 சப்ஸ்கிரைபர்ஸ் 40 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சு. டெய்லி ஒரு நாள் விடாம டெய்லி வந்து கண்டினியூஸா வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்க்கு வந்தது. திடீர்னு பார்த்தா 1000 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. அப்படியே லாக்டவுன்ல போக போக அப்படியே இன்க்ரீஸ் ஆகி அப்படியே ஒரு 10,000 20,000. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் 30க்கு அப்புறம் இப்போ 40 45 அப்படி வந்தது. ஓகே. இப்ப அப்படிதான் இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்து சமாளிச்சுட்டு வந்திருக்க. இந்த ஆல் டைம் பிரச்சனை இருக்கும்டா. நம்ம சொல்ல முடியாதுல. இப்போ எப்படின்னா நம்ம மேல ஏறி போகணும்னு நினைப்போம். அதை புடிச்சு இழுத்து விடுறதுக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா வந்து இப்போ இல்ல ஒரு சேனல் ஆல்ரெடி சஸ்பெண்ட் ஆகி திருப்பி இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணி அவ்வளவு வேலை போச்சு. சரி. அதான் வந்து இப்போ ஒரு சேனல் இப்போ முன்னேறி வருதுனாலே அதுக்கு வந்து 1008 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ற? கண்டிப்பாடா. 1008 இல்ல அதுக்கு மேலேயே வந்து பார்த்தனா நிறைய பிரச்சனை எல்லாம் வரும். நீ ஒரு கரெக்டான ஒரு கண்டென்ட் தான் போட்டிருப்ப. மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சிருப்ப. பட் ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இவன் என்ன நம்மள விட நிறைய பேர் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதிராக வந்து வீடியோஸ் போடுறது, உன்னை வந்து டவுன் பண்ற மாதிரி ஆக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து யூடியூப்ல நடக்கும். இது வரையும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் சமாளிச்சு வர்றது ஒரு தனி கிக்கு. ஓகே. ஓகே. அப்போ யூடியூப் கரியர்ல நிறைய பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க. ஐயோ, பிரச்சனை அப்படின்னா யூடியூப்ல நிறைய பிரச்சனை தான் ஜாஸ்தியா இருக்கும். சரி. உன்ன அந்த மாதிரி சரி, இப்ப 2வது கொஸ்டினே வந்துருவோம் நம்ம. உனக்கும் ஒரு பெரிய சேனலுக்கும் இப்போ ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குன்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். நானு அந்த சண்டை வந்து கொஞ்சம் தெளிவா சொல்ற மாதிரி உன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லலாம் இந்த இன்டர்வியூல. தெளிவான இல்ல சண்டை அப்படின்றது வந்து பார்த்தனா நம்ம வந்து உண்மையான கண்டென்ட் தான் போடுவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த உண்மையான கண்டென்ட்டுக்கு என்னன்னா நம்ம வந்து பொய்யா சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது பரவாயில்ல, அது நடக்கிறது தான். நம்ம வந்து பொய் சொல்றோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாப்புலரிட்டி ஆகிறது வந்து கரெக்ட் தான். அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் அது ஒரு பிரச்சனையா இருக்காது. பட் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸே வந்து தப்பா கைட் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம பார்த்தனா நம்மனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. எனக்கு எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு தெம்பு இருக்கு. நான் அப்படியே மூவ் ஆன் ஆயிட்டு போயிட்டே இருப்பேன். கண்டிக்கவே மாட்டேன். பட் இதே வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சின்ன யூடியூபர்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க.
லைக் இப்ப நான் சொன்னல இவ்வளவு ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கும் யூடியூப்ல, நம்ம சேனல்ல வந்து வளர்த்து விடாததுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் ஃபேக்கா வந்து நிறைய விஷயம் எல்லாம் நடக்கும் சொன்னல. அது வந்து என்னை விட சின்ன யூடியூபர்ஸ்க்கெல்லாம் வந்து நடந்து அவங்க எல்லாம் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. அதுதான் இன்னும் அந்த ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு எண்டே இருக்காதா? பெரிய விஷயம் இல்லதான் எண்ட் அப்படின்றது இதுக்கு இருக்காதுடா கண்டிப்பா. ஏன்னா இது எப்படின்னா அந்த பெரிய யூடியூபர் அப்படின்றது வந்து ஒரு சப்போர்ட்டோட கெயின் பண்ணிட்டான். ஓகேவா? அந்த சப்போர்ட் எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி பேசுறது எப்படின்னா, இப்போ நான் வந்து ஃபேக்ட் சொல்லுவேன். இதுதான்ப்பா ஃபேக்ட். இதுதான் நடக்க போகுது. இனிமே இப்படிதான் நடக்கும். இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பட் அவர் வந்து எப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு வந்து சப்போர்ட். நான் பாத்துக்கிறேன் உங்களை, நான் உங்களை வளர்த்து விடுறேன், நான் என்ன மீறி தான் எக்ஸாம் நடக்கும், என்ன மீறி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசி ஒரு தப்பான ஒரு பாதைக்கு வந்து எடுத்து போற மாதிரி. ஓகே. அதுதான் வந்து தப்பு. அதுக்கு வந்து நான் பண்ணுவோம்ல சப்போர்ட்லாம் நல்லா பண்ண மாட்டேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது சப்போர்ட் பண்ணாம அதுல இருக்க ஃபேக்ட் வந்து நான் அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து சொல்லிடுவேன். ஓகே 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 ஓகே. அதுதான் ப்ராப்ளம்க்கு மெயின் ரீசன். சரி சரி. அப்புறம் 3வது கொஸ்டினுக்கு வந்துருவோம். இந்த பிரச்சனை நம்ம பெருசா பேசணும்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும். சோ அதனால வந்து அத அப்படியே ஓரமா ஒதுக்கி வச்சிருவோம். இப்போ 3வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா வந்து, இப்போ சின்ன யூடியூபர்ஸ் என்ன மாதிரி ஒரு சின்ன யூடியூபர்ஸ் என்ன விட இன்னும் சின்னதாவும் இருக்காங்க. லைக் இப்பதான் நானும் சின்ன முன்னேறிட்டு வர்றாங்க. யூடியூபர் தான்ப்பா. நானும் சின்ன யூடியூபர் தான். சொல்ற அளவுக்கு நானும் பெரிய ஆளா இல்ல. நான் உன்னை விட சின்ன யூடியூபர்ஸ்னு சொல்றேன். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்வைஸ்னா எப்படி லைக் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆவறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது அட்வைஸ்னா விடாம வீடியோ போடுங்க. டெய்லி வீடியோ போடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களால முடியாது. எதுவுமே பண்ண தெரியாது உங்களுக்கு. காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு தெரியும் கான்பிடென்ட் இருக்குன்னா கான்பிடென்ட்டோட டெய்லி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி விடாம வீடியோ வந்து போட்டே இருங்க. அப்பெல்லாம் பார்த்தா நான் எப்பயோ வந்து யூடியூப் சேனல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க 10 பேர் தான் இருக்காங்க, 20 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி நான் யோசிச்சிருந்தா டைம் வேஸ்ட். நம்ம எதுக்கு வீடியோ போடணும்னு நினைச்சா கண்டிப்பா இந்த 44K சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. கனவுல கூட நினைச்சுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளே தான் ஃபேஸ் பண்ணணும். அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி ஆக்கிட்டு அதுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி டிப்ரெஸ்ட் ஆயிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண தெரியணும். கான்பிடென்ட் வேணும். உனக்குன்னா உன் மேல நம்பிக்கை வேணும். இப்ப நீ சொல்றல்ல இப்போ உனக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, எதுக்குடா தேவையில்லாம வீடியோ போடுற, உனக்கு டைம் வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா எப்படி 100% கரெக்டா சொல்ற பாரு. ஆமா வேற லெவல் பா. ஏன்னா சொல்லிருக்காங்க, அதான் சொல்லிருக்காங்க. ஒருத்த முக்கியமா சொன்னா நிறைய பேரு நிறைய வந்து ஏன் வீடியோ போடுற, வீடியோ போடுறதுனால நெட் வேஸ்ட், உன் டைம் வேஸ்ட், அதுக்கு உட்காந்து படிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் நீ சொல்றது ஓகே. பட் எனக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்குல்ல, அந்த ஒரு கான்பிடென்ட் வந்து நான் எப்பயுமே விட மாட்டேன். ஏன்னா அது எனக்கு வந்து முடியும்னு எனக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பேன். ஐ திங்க் அந்த ஒரு நிறைய பேர் சொன்ன இது வந்து சரி உங்களுக்கு முன்னாடி எனக்கு எப்படின்னா சொல்லுவாங்க, இந்த 10 பேர் 20 பேர் இருக்காங்களே அதோட வந்துரு, இது வரையும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள விட இன்னும் ஒரு 100 பேர் எக்ஸ்ட்ரா காமிச்சா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் மெயினா வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எப்படின்னா உனக்கு வந்து ஒரு 20 பேர் இருக்காங்க ஏன் அப்ப வந்து நான் சொல்றேன் 20 பேர் தானே இருக்காங்க விட்டு அதுக்கு மேல கண்டிப்பா வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன்னா, இப்ப நீ ஒரு 100 சப்ஸ்கிரைபரோட அவங்க முன்னாடி போய் நின்னா அவங்க வேற மாதிரி பார்ப்பாங்க. என்னடா இவன் திடீர்னு 100 சப்ஸ்கிரைபரோட வந்து நின்ட்டான் அப்படின்னு பாப்பாங்கல்ல. கரெக்ட் தான். அந்த மாதிரி ஒரு இது ஸ்கோர் பண்ணணும்னு ஆரம்பிச்சதுதான். பட் திடீர்னு வந்து இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஆக்கி சரி இதை வந்து நம்ம கரெக்டா வீடியோ போடணும், நமக்குன்னு சொல்லி ஒரு ஃபேன் பேஸ் வந்துருச்சு, நமக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் growth வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் மோட்டிவேட் வந்துச்சு, அப்படியே பண்ண ஆரம்பிச்சு. ஓகே 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 சூப்பரா நல்ல தத்துவமா பேசுற மாதிரி நீ. தத்துவம் அப்படிலாம் இல்லடா, இது ஃபேக்ட். ரியலா என்ன நடக்குது அப்படின்றது ஃபேக்ட். ஓகேடா ஓகேடா. சரி இப்போ 4வது கொஸ்டின் வந்துருவோம். உன்னோட லைஃப்ல இப்ப யூடியூப் சேனல் இல்லனா வேற என்ன மாதிரி நீ ஏம்ஸ் யோசிச்சு வச்சிருக்க? முன்னாடி யோசிச்சிருப்ப. சோ அத வச்சு சொல்றேன் நானு. அப்படி இல்லனா ஆக்சுவலா யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூடியூப் ஆரம்பிக்கிற வரையும் வந்ததுன்னா எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. காலம் போற போக்குல போயிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் எப்ப வந்து ஒன்ஸ் இந்த யூடியூப் வந்து நான் வந்தனோ நிறைய விஷயம் கத்து கொடுத்துச்சு. பர்சனலா இருக்கட்டும் இல்ல பப்ளிக்கா நம்ம எப்படி மத்தவங்க கிட்ட பேசணும், ஒரு அப்ரோச் எப்படி பண்ணணும், நம்ம பேசுறது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம சொல்றது அப்படியே புரிய வைக்கணும், அந்த மாதிரி கத்து கொடுத்துச்சு. அதுவும் இல்லாம ஃபியூச்சர்ல இதை வச்சு நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணா கரெக்டா வரும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே கரெக்டா எனக்கு கிளியரா யூடியூப் வந்து கத்து கொடுத்துச்சு. ஸோ அதனால எனக்கு யூடியூப் ரொம்ப பிடிக்கும். அப்போ வேற எந்த ட்ரீம்ஸும் இல்ல முன்னாடி. இப்போ அதுக்கப்புறம் இல்ல ஒரு இப்போ நான் யூடியூப் இது வரையும் ஸ்டார்ட் பண்ணலன்னா கண்டிப்பா அது நான் அதுக்கப்புறம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். ஒரு 11th எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 12th வந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே இதுக்கு மேல நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். காலேஜ் லைஃப்லாம் வந்துடும், அப்புறம் படிப்போம், அதோட வேலை செட்டில், ஒரு ஏசி ரூம்ல உட்காருவோம், அவ்வளவுதான்.
இதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாவது பண்ணுவோம் யோசிச்சிருப்பேன். பட் இதுவரையும் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி வரையும் நான் யோசிக்கல. இப்போ நிறைய விஷயம் நான் யோசிச்சு வச்சுட்டேன். ஓகே, ஓகே, ஓகே. அப்புறம் இப்ப ஸ்கிரிப்டுக்கு சம்மந்தமா இல்லாம ஒரு கேள்வி கேட்க போறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ யூடியூப் சர்வர் வந்து அ ஃபெயிலியர் ஆயி போச்சு. அப்ப அந்த விஷயம் அப்ப உனக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த நேரத்துல நீ அப்ப என்ன கண்டிப்பா, கண்டிப்பா, பண்ணிட்டு இருந்த? கண்டிப்பா. அது அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன யோசிச்ச நீ? இல்ல, இல்ல. எனக்கு நான் வந்து நல்லா தூங்கிட்டேன் அந்த டைம்ல. யூடியூப் சர்வர் அந்த விஷயமே எனக்கு தெரியாது. அ, நல்லா உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு சோஃபால எழுந்துச்சு, சரி ஓகே. டைம் ஆயிடுச்சு. சரி காலைல போட்ட வீடியோக்கு எவ்வளவு வியூஸ் வந்துச்சு அப்படின்னு சும்மா பார்க்கலாம். எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம்னு ஆன் பண்ணா வரல. என்னடா இது வரல? ஐயையோ! ஏன்னா இந்த மாதிரி எனக்கு இன்சிடென்ட் ஆல்ரெடி முன்னாடி ஆயிருக்கு. அதான் சொன்னேன் ஒரு சேனல் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு. அப்பயும் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் ஆகாது. ஓப்பன் ஆகி எரர்ன்னு காமிக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த சேனல் சஸ்பெண்ட் ஆச்சுன்னே எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சு. பட் 5 நிமிஷத்துல வந்து டோட்டலா வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஓகே. எனக்கு நான் அவ்வளவு லேட்டா எந்திரிச்சிட்டேன் செக் பண்றதுக்கு. அ. இல்ல அப்போ அப்ப அந்த எரர்ன்னு இருக்கும்போது, அப்போ உனக்கு ஏதோ தோணிச்சா? உன் மனசுல என்ன ஓடிச்சு? ஐயய்யோ! யூடியூப் சேனல் போயிருச்சா? அந்த மாரி ஏதோ யோசிச்சியா? கண்டிப்பாடா. அது வந்து ஆல்ரெடி எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. நான் சொன்னேன்ல, ம். ஐயையோ! சேனல் வந்து போயிருச்சோ அந்த மாதிரி நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். ம். லைஃப்ல பெஸ்ட் மொமெண்ட்ஸ் ஒரு டாப் 3 சொல்லு. லைஃப் பெஸ்ட் மொமெண்ட்டா? எனக்கு யூடியூப்ல வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்தது ஒரு பெஸ்ட் மொமெண்ட். நிறைய பேர் வந்தாங்க. சொல்லப்போனா ஒரு சில பேர் வந்து டெய்லி இன்ஸ்டாகிராம்ல சேட் பண்ணுவாங்க, ஸ்னாப் சாட்ல சேட் பண்ணுவாங்க, டெய்லி கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது ஒரு பெஸ்ட் மொமெண்ட். அதுக்கப்புறம் வந்து வீட்ல வந்து எப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. சரி நம்ம பையன் ஏதோ உருப்படியா பண்றான் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பெஸ்ட் மொமெண்ட்னு சொல்லலாம். பக்கத்துல நம்ம பசங்களா இருப்பாங்களே எப்பயுமே வந்து ம், என்னடா வேஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்கல்ல. அவங்க எல்லாம் வந்து கெத்தா பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்னடா இவன் ம். வேற லெவல் ஆயிட்டான். அவங்கலாம் கால் பண்ணி யூடியூப்ல இன்கம் எப்படி வருது அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பெஸ்ட் மொமெண்ட் தான். ஏன்னா நம்மளால முடியாதுன்னு சொன்னவங்க ம். நம்ம கிட்ட வந்து எப்படி போகுது அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? அதுவும் ஒரு பெஸ்ட் மொமெண்ட் தான். ஓகே, ஓகே. லைக் இப்ப ஆக்டர்ஸ்லாம் மீட் பண்ணேன்னு வேற கேள்விப்பட்டேன். லைக் அருண் விஜய் அந்த கமெடி டேப்லலாம் நான் பார்த்தேன் நானு. அந்த ம். மொமெண்ட்ட நீ எக்ஸ்பிளைன் பண்றியா? அருண் விஜய் அவரை வந்து நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தேன். லைக் அந்த ஷூட்டிங்க்கு வந்து நான் போய் நடிக்கல. பட் அந்த சைட் போயிருந்த அப்பா தெரியும் இல்லையா? அவங்க எல்லாமே சினி ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. அப்பா, அம்மா எல்லாருமே. சோ அந்த டைம் வந்து அவங்க ஷூட்டிங் போகும்போது நானும் போயிருந்தேன். சோ பார்க்கும்போது ஆளு பார்க்க சரியான ஃபிட். லைக் அவர் சிக்ஸ் பேக்ஸா நடக்கிற வாக்கிங் ஸ்டைல் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. சரி நான் இதுவரையும் நார்மலா போய் யார்ட்டையும் போய் போட்டோ அப்படின்னு கேட்டது இல்ல. அவர்ட்ட வந்து ஜஸ்ட் சார் ஒரு போட்டோ அப்படின்னு கேட்டேன். அவர் வாப்பா தம்பி நான் காஸ்டியூம்ல இருக்க மாத்திட்டு வந்தோடனே உனக்கு நான் போட்டோ தரேன்டா அப்படின்னு மாதிரி சொன்னாரு. அப்புறம் போயிட்டு வந்தாரு. கொஞ்ச நேரம் பேசணும். பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து சரியான ஸ்பீச் எல்லாம் பேசணும். அப்புறம் வந்து அவரு சரி வாப்பா போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் போட்டோ எடுத்தது தான் நான் கம்யூனிட்டி டேப்ல வந்து போட்டேன். ஓ ஜாலியா பேசிட்டு இருந்தோம். அந்த போட்டோஸ் பார்த்தா அவனுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். லைக் ம். எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்திருப்போம் அந்த டைம்ல. எஸ், எஸ், எஸ். பார்த்தேன் நானு. ஃபன்னி மொமெண்ட்டா. ஆ. ஓகே. அப்புறம் நீ என்ட்ட கூட சொல்லியிருந்த இந்த விஜய் சார மீட் பண்ணேன் அப்படின்னு. ஆ ஆ இப் அது அதுவும் ஒரு சரியான மொமெண்ட். அதையும் அது கொஞ்சம் எப்படின்னா, அது ஒரு 2 இயர்ஸ் பேக் நடந்த இன்சிடென்ட். பிகில் படம் இருக்குல்ல, ஆ. அப்பதான் எப்படின்னா, நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து 10த் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் 2 அப்படின்னும்போது, நான் இன்னைக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கேன். சரி சும்மா வீட்லயே உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கமே. சரி அப்புறம் மென்டல் ஆயிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதனால சும்மா போனேன். ஷூட்டிங் எப்படி இருக்கு நார்மலா விஜய் எல்லாம் வந்திருக்காரு. இங்கதான் சென்ட் பேட்ரிக் ஸ்கூல்ல தான் எடுத்தாங்க. நம்ம அடையார் இருக்குல்ல, ம். கோட்டூர்புரம் அடையார் இருக்கு நடுவுல. ஆ. அங்கதான் சென்ட் பேட்ரிக் ஸ்கூல். சரி சும்மா போவோம்னு பார்த்தா, அங்க போய் ஜாலியா இருந்துச்சு. ஷூட்டிங் எல்லாம் பக்காவா எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ஸ்கிரீன் மானிட்டர் இருக்கும்ல. ம். அவங்க முன்னாடி ஆக்ட் பண்றாங்க அப்படின்னா, இங்க டைரக்டர் சார் எல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அட்லி சார் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. அங்க டேக் வந்து போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து எதாச்சும் அப்ப என்ன மானிட்டர் முன்னாடி போய் ஓகே கரெக்ட்டா இருக்கு. நயன்தாரா பார்க்க அப்படியே மெழுகு பொம்மை மாரி இருந்தாங்க. என்னடா இப்படி எல்லாம் இருப்பாங்களா? அப்படின்ற மாரி அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, பின்னாடி இருந்து யாரோ வந்து இப்படி கூப்பிட்டாங்க. லைக் எப்படி தெரியுமா? இந்த மாஸ்டர் படத்தோட ஒரு போஸ்டர் ஒண்ணு விட்டிருந்தாங்கல்ல. விஜய் ஆமாமா. சேதுபதி முன்னாடி, விஜய் பின்னாடி. ஆ. அந்த இப்படி கை வச்சு கூப்பிடுற மாரி. அதே மாரி வந்து யாரோ கூப்பிட்டாங்க. நான் சரி விஜய் சாரோட அசிஸ்டன்ட், பவுன்சர்ஸ் அந்த மாதிரி தான் யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேணும் அப்படின்ற மாரி இப்படி திரும்பினேன். ஓகேவா? திரும்பும்போது பார்த்தா விஜய் சார். சார் கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னாரு. சார் நீங்க தான் நான் தான் உங்களை சொல்லணும் அப்படின்னேன். சரி கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்புறம் அவரு மத்த ஆக்டர்ஸா இருந்தா கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவாங்க ஓகேவா? இவர் வந்து எதுவுமே சொல்ல அவர் அப்படியே நம்ம தோள் மேல கை போட்டு அப்படியே அந்த ஸ்கிரீன் உட்காந்து அவரும் பார்த்துட்டு இருந்தாரு. சரியான ஒரு மூமெண்ட். ஓகே, ஓகே, ஓகே.
சரி, இப்போதைக்கு வந்து என்ட்ட என்னால முடிஞ்ச அளவுக்கு கேட்கிற கேள்வி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நீ வந்து இந்த வீடியோ போட்டிருந்த உன்னோட சேனல்லயே கொஸ்டின்ஸ் கேட்கறத பத்தி. ஸோ அவங்க கேட்ட கொஸ்டின்ஸுக்கு நீ ஆன்சர் பண்ற மாதிரி இப்போ பண்ணலாம் நம்ம. நான் ஒரு கொஸ்டினா ஓகேடா. கேட்க ஆரம்பிக்கிறேன். ம். ஹரிதான் வந்து யாரோ கேட்டிருக்காங்க, அண்ணா நீங்க படிக்கிறது காலேஜ் ஆர் ஸ்கூல்? கண்டிப்பா ஸ்கூல் தான் உனக்கே தெரியுமே. ஓகே. அத வேற ஒரு கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கேன். சரி, கேட்டுதானே ஆவணும். நீங்க இந்த இந்த ம். நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கலெக்ட் பண்றீங்க? ப்ரோ மை நேம் விக்னேஷ். அது வந்து என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா எக்ஸாம் அண்ட் ஸ்கூல் ரீஓப்பனிங் ரிலேட்டடா. 24 ஹவர்ஸ் நியூஸ் முன்னாடி இருந்தா எந்த நியூஸா இருந்தாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நியூஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் எல்லா நியூஸுமே. சோ அதனால எனக்கு கிடைக்கிற அப்டேட்ஸ் வந்து நான் எல்லார் முன்னாடியும் சீக்கிரமா போட்டுருவேன் YouTubeல. அதனால தான் நம்ம ஸ்பெஷல் அதுல. ஓகே. உனக்கு நிறைய பேர் மெரி கிறிஸ்மஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க பேரையும் மென்ஷன் பண்ணணுமா? எல்லாம் அப்படியே லைனா சொல்லியிருக்காங்க. புரியல. நிறைய பேர் வந்து உனக்கு என்னடா? வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ் விஷஸா? ஆமா ஆமா. சொல்றா? கிறிஸ்மஸ் விஷஸ். சொல்றா அவங்க பேர்லாம் சொல்லு. பாவம் அவங்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்னால ரிப்ளை கூட பண்ண முடிஞ்சிருக்காது ஒரு சில ஓகே பேருக்கு. ஓகே. அவங்க பேர் சொல்லு. ம். நாகூர் கானின் வந்து யாரோ வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சுபாஷன் வந்து ம். யாரோ ஒருத்தர் வந்து மெரி கிறிஸ்மஸ் ஆனான்னு சொல்லியிருக்காங்க. நீ சொல்லிரு. ம். நீ மெரி கிறிஸ்மஸ். எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே. அப்புறம் அருண்குமார் யாரோ கேட்டிருக்காங்க. ஹாய் எனக்கு ஒரு லைக் போடுங்க. அது நீ போட்ட. அப்புறம் யார் உங்க வந்து கிளாஸ் டீச்சரடா? யாருன்னு தெரியலையே. அருண்குமார் யாருன்னு தெரியல. டேய் 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 பாத்து பாத்து. அப்புறம் வந்து ரியா ஷானுன்னு யாரோ வந்து நீங்க உங்க சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணா உங்களோட ரியாக்ஷன் என்ன இருக்கும்? எப்படி இருக்குமா? ஜாலியா தான் இருக்கும். பார்த்தா அவங்க கிட்ட பேசி அவங்களோட ஒரு இன்டராக்ட் வச்சுக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் ஒருத்தர் எடுத்து அதையும் அவங்க சேனல்ல போடுவாங்க. அதுலயும் கொஞ்சம் ஜாலியா தான். நம்ம பாக்குறது கொஞ்சம் நமக்கு பெருமையா இருக்கும்ண்ணே. ஆனா நம்மளும் சரி நம்மளும் ஏதோ ஒரு பெரிய ஆளு அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ரைட். அப்புறம் வந்து அதில் அஹ்மத். ஓகே. அதில் ம். அஹ்மத். ஆதில் அகமது. ம். ஓகே ப்ரோ யுவர் மந்த்லி யூடியூப் சேலரி ஹவு ஓல்ட் ஆர் யூ ப்ரோ? என்னோட ஏஜ் வந்து 17. அது ஆல்ரெடி வந்து நான் நிறைய லைவ்ல வந்து சொல்லிட்டேன். யூடியூப் இன்கம்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு பர் மந்த் வந்து $100 வந்து ரீச் பண்ணணும். அப்படி $100 ரீச் பண்ணா ஒரு 7,000 ருபீஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த $100 இது வந்து இந்தியன் கரன்சி படி 7,000 ருபீஸ். நான் இதுவரையும் ஒரு 2-3 பேமெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். மந்த்லி ஒரு $100 வந்தா எடுக்கலாம். பட் நான் போடுற நியூஸ் கண்டென்ட் அப்படின்றதுனால ஒரு மந்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு $45-50 அப்படிதான் வரும். பட் இந்த மந்த் வந்து கொஞ்சம் எனக்கு 60-70 அப்படி வந்திருக்கு. ஸோ நான் இதுவரையும் 3-4 இன்கம் வந்து எடுத்துட்டேன். ஓகே. இது டோட்டலா வந்தாலும் நீங்க எடுக்கலாம். லைக் எப்படின்னா ஒரே மாசத்துல $200 ஒரு சில டைம் வரும். அதுவும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது ஜாஸ்தியா வரும். அதுனா ஒரு 2-3 தடவை பேமெண்ட் எடுத்திருக்கேன் சொல்லிக்கிற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. பேமெண்ட் எடுத்தா தான் நம்புறாங்க யூடியூபர்னு சொல்லிட்டு. ம் கரெக்ட் தான். அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. சரி ரைட். அடுத்த கேள்விக்கு வந்துருவோம். விக்னேஸ்வரன் வந்து கேட்டிருக்காங்க. அத்தீஷ் ஐ எம் ரியலி மிஸ் மை டு மீயா. மிஸ் யூவா என்னமோ சொல்ல வராங்க. மிஸ் யூ டூ அப்படின்னு சொல்றாங்க போல மிஸ் யூ இருக்கு. டூ. ஓகே. ப்ரோ உங்க சொந்த ஊர் என்ன? அது வந்து ராஜர் யாரோ கேட்டிருக்காங்க. ம். நம்ம சொந்த ஊர் சென்னை தான்ப்பா. கேரளா தான் சொந்த ஊர். பட் பொறந்து வளர்ந்தது எல்லாம் வந்து சென்னை தான். ஸோ சென்னை தான் நம்ம சொல்லிக்கிறது. கெத்துன்னு சொல்லிக்க வேண்டியது. ரைட். ம். அப்புறம் பிரவீன் யாரோ கேட்டிருக்காங்க. ப்ரோ டெல் யுவர் ஒப்பீனியன் அபவுட் அனிஷ் ப்ரோ. அவங்க வந்து ஸ்டடி டெக் தமிழோட ஸ்டடி டெக் தமிழ். அட்மின். ஓகே அட்மின். ம். அப்புறம் தர்ஷன் ப்ரோ, ம். தர்ஷன் ஸ்டடி தமிழ்ல அண்ட் கல்விச்சாலை ப்ரோ அண்ட் சம் எஜுகேஷனல் யூடியூபர்ஸ். அவங்களோட ஒப்பீனியன் அந்த அப்படியா? சேனலோட. ஒப்பீனியன் வந்து அனீஸ் ப்ரோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இந்த எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே போடுவாரு. ஸோ அவர் வந்து செம்மையா எப்படின்னா எந்த ஒரு மெட்டீரியலா இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு சில டீச்சர்ஸ் தெரியும். அந்த டீச்சர்ஸ் மூலியமாவும் ஒரு மெட்டீரியல் எடுத்து போடுவாரு. அதே மாதிரி அவரும் வந்து நிறைய மெட்டீரியல் வந்து கிரியேட் பண்ணி போடுவாரு. ஸோ அந்த விதத்துல ஸ்டடி டெக் தமிழ் வந்து சொல்லலாம். கல்விச்சாலை அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து என்னோட ஒரு சின்ன வயசு பையன் தான். என்னோட ஒரு வயசு சின்ன வயசு பையன் நினைக்கிறேன். அவன் வந்து இந்த வயசுலயே வந்து வெப்சைட் கிரியேட் பண்றது லைக் பிளாக்ஸ் போட்டு எல்லாத்துலயும் வந்து செம்மையா பின்றான். இப்பயே வந்து வாட்ஸ்அப் குரூப் எனக்கே சொல்லும் போது கொஞ்சம் பெருமையா இருக்கும். வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணி எல்லாருக்குமே வந்து ஒரு டீச்சர் மாதிரி வந்து கைட் பண்றது இந்த வயசுல இருந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ கல்விச்சாலை வந்து அப்படி சொல்லலாம். ரெண்டாவது தர்ஷன் வந்து எப்படின்னா தர்ஷன் பத்தி சொன்னா தர்ஷனோட வாய்ஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் சின்ன பையன் வாய்ஸ் மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன பையன் வாய்ஸ் மாதிரி இருக்கும். பட் அதெல்லாமே தாண்டி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். நானே பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ப்ரோ என்ன ப்ரோ லேடிஸ் வாய்ஸ்ல பேசுறீங்க, ப்ரோ என்ன ப்ரோ ரொம்ப சின்ன பையன் வாய்ஸ்ல பேசுறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். அதெல்லாமே தாண்டி அவன் அதை கண்டுக்காம டெய்லி வந்து அவனும் வீடியோஸ் வந்து போடுவான். அவனும் வந்து இப்ப நல்ல சப்ஸ்கிரைப் குரோத் வந்திருக்கான். ஓகே ஓகே. அப்புறம்
சீதான்னு ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ மை நேம் பிரதோஷ், யுவர் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. அப்படியா? ரொம்ப நன்றிப்பா. நான் தான் சொன்னோம். ம். தேங்க்ஸ். அப்புறம் ஹைடெக்னு யாரோ கேட்டிருக்காங்க, நீங்க எங்க இருக்கீங்க? அது முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னை தான். அதான் சென்னை. ஓகே. ம். அப்புறம் விஜயகுமார், ப்ரோ உங்களோட வீடியோ மேக் பண்ணலாம்னு எப்படி ஐடியா வந்துச்சு? உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணலாம்னு எப்படி ஐடியா வந்துச்சுன்னு கேக்குறாங்க. அதாவது லாக்டவுன் முன்னாடியே வந்து சும்மா வீடியோஸ் எல்லாம் போட்டேன். அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம மேலோட்டமா போட்டேன். பட் லாக்டவுன்ல சும்மா வீட்ல தானே இருக்கோம். சும்மாவே உனக்கு தெரியும் நம்ம ஸ்கூல்ல வந்து பார்த்தனா எல்லாம் வாயாடி நல்லா பேசுற அப்படி இப்படி சொல்லுவாங்க. சரி இங்க போய் சும்மா பேசி பார்ப்போம். பேசணும்னா ஏதாவது சப்ஸ்கிரைப் ஏதாவது பண்ணுவாங்க. எனக்கு ஆக்சுவலா இந்த காசு இன்கம் வருது அந்த ஐடியாலாம் இல்ல. சரி சும்மா போடுவோம். எனக்கு என்னன்னா ஒரு 10 பேர் சொன்னாங்க உன்னால முடியாது. 100 பேர் கூட தாண்ட மாட்ட. உன்னோட உழைப்பு, உன்னோட வாய்ஸ் போட்டு உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லீட் அடிச்சு அவங்க காமிக்கணும். அவங்க முன்னாடி நம்ம வந்தோம் அப்படின்னு காமிக்கணும் தான் ஆரம்பிச்சது. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ரீச் கிடைச்சது. நல்ல ஃபேன் பேஸ் கிடைச்சது. ஓகே. அப்போ வந்து சரி ஃபேன் பேஸ் எல்லாம் வரும்போது, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வரும்போது சரி வீடியோ போடணும் அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு இது பூஸ்டப் கிடைக்கும் மோட்டிவேஷன். அதுக்கப்புறம் வீடியோ போட்டது தான் இந்த ஒரு 44K சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம். ஓகே ஓகே. அப்புறம் எஜுகேஷன் இன்ஃபோ ஹாப்பி கிறிஸ்மஸ் ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஸ் காலியா ஹாப்பி இர்ஃபான், கிறிஸ்மஸ் ப்ரோ. அப்புறம் எஸ் காலியா இர்ஃபானை வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மை ஃபியூச்சர்னு ஒருத்தவங்க வந்து ப்ரோ நவ் யூ ஆர் +2 கிட் ஸோ எனி என்ட்ரன்ஸ் ஆஸ்பிரண்ட்னு கேட்டிருக்காங்க. எனக்கு புரியலையா கொஸ்டின்? புரியலையா? ரிப்பீட் பண்ணு. நீ வந்து இப்போ ஒரு +2 உனக்கு கிட்டா? புரிஞ்சுதா? நல்ல கேள்வி. உனக்கு புரிஞ்சுதா? நல்ல கேள்வி. நல்ல ஆனா எனக்கு கேள்வி. புரியல. ஆனா உனக்கு புரிஞ்சுதா? கேளுடா. எனக்கு புரியல. அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா, என்ட்ரன்ஸ் ஆஸ்பிரண்ட்னு கேக்குறாங்க. லைக் எனி ட்ரீம் அச்சீவ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது கேக்குறாங்களா ஆஃப்டர் +2? ட்ரீம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல மாடல் ஆகி ஒரு டைரக்டர் ஆகி அடுத்தது ஒரு ஆக்டர் ஆகணும். இதுதான் வந்து ட்ரீம், எய்ம், ஆம்பிஷன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆக்டர் ஆகணும். நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்ச ஒரு செலிபிரிட்டி மாதிரி ஆகணும். ஓகே. அப்புறம் மிஸ்ட்ரி 2ன்னு யாரோ கேட்டிருக்காங்க, டெலிகிராம் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? சரி சரி இப்பதான் ஆரம்பிச்ச உடனே எப்படி க்ளோஸ் ஐயோ. பண்றது? அதுல நிறைய பேர் இருக்காங்க. 100 பேர்ட்ட இருக்காங்கல்ல. எப்படி டப்புன்னு க்ளோஸ் பண்றது? ஓகே. அப்புறம் ஹைடெக், இந்த கேள்வி இது வந்து முன்னாடி கேட்டவங்க மறுபடியும் கேட்டிருக்காங்க போல. அதான் யூடியூப் சேனல் பத்தி தான் கேட்டிருக்காங்க. நீ இப்போ முன்னாடியே சொன்ன நீ. அதுக்கப்புறம் சொல்லிட்டேன். ஓகே, வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம் ப்ரோ அதுவும் கேட்டாச்சு. சஞ்சய் குமார், ப்ரோ ஸ்கூல் ரீஓப்பனிங் வேண்டாம் ப்ரோ, எங்க லைஃபோட விளையாடுறீங்க, ப்ளீஸ் ரிப்ளை டு திஸ் மெசேஜ், திஸ் நியூ டைப் ஆஃப் கொரோனா இஸ் அட்டாக்கிங் சில்ட்ரன். நான் என்னப்பா பண்றது? ஸ்கூல் ஓபன் பண்ண நான் எங்கப்பா உங்க வாழ்க்கையில விளையாடுறேன்? இதுக்கு வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டை தான்ப்பா கேட்கணும். நானும் இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தம் இல்ல. ஜஸ்ட் உங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணி டெய்லி அப்டேட்ஸ் மட்டும் தான் தரேன். மத்தபடி நான் எந்த இடத்துலயும் விளையாடல. அது நான் இங்க வந்து தெரியாத மென்ஷன் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நவீன்குமார் வந்து சொல்லியிருக்காங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் ப்ரோன்னு. அப்புறம் ஜான்சன், மூவிஸ் அப்டேட் பண்ணுங்க தம்பி ப்ளீஸ். மூவிஸ் அப்டேட்டா பண்ணிரலாம். ஜனவரி மந்த்ல இருந்து பண்ணலாம். கெத்தா பண்ணலாம். அப்புறம் பிரகதீஷ் வந்து ஜனவரி வந்து கேட்டகரி கொஞ்சம் பெஸ்டா மாத்தலாம். ஓகே. அப்புறம் பிரகதீஷ் கேட்டிருக்காங்க, உனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கா பாப்பியா, நீ எந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்? ஸ்கூல் எல்லாம் இப்ப நான் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஸ்கூல்லாம் இழுத்தா அவ்வளவுதான். ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணாங்கன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஸ்கூல் பேர் வேணாம். மத்தபடி ஆன்லைன் கிளாஸா என்கிட்ட வந்து 2 போன் இருக்கு. ஓகேவா? நீங்க இப்போ நான் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு போன் தனியா இருக்கு. கையில ஒரு போன் இருக்கு. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு போன் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்து ஓடிட்டு இருக்கும். அப்படியே இந்த சைடு ஓரமா போய் தூக்கி போட்டுருவேன். அது அப்படியே கிளாஸ் ஓடிட்டு இருக்கும். ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிப்பேன். ஏதாவது டீச்சர்ஸ் யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா எனக்கு கேட்கும். அந்த டைம்ல பேசலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பசங்க தான் இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி சார் கூப்பிடுறாரு கவனி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த டைம் மட்டும் ப்ளூடூத் ஆன் பண்ணி பேசிக்கிறது. மத்தபடி ரொம்ப ஓவரா கவனிக்கிறப்பெல்லாம் சொல்ல முடியாது. படிக்கிற டைம் ஆனா படிச்சுருவேன். ஓகே. அப்புறம் அற்புத டேலண்ட்னு யாரோ கேட்டிருக்காங்க, ப்ரோ என்னுடைய சேனல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படியா? சாரி ப்ரோ, நான் பார்க்கவே இல்லை உங்க சேனல. அவங்க சேனலை ஓபன் பண்ணு, அப்படியே பிரசன்ட் பண்ணு முடிஞ்சாவா? இப்போ நமக்கு நெட்டே, என்னோட நெட்டை பத்தி எனக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படிப்பட்ட நெட்னு. சரி அப்ப அதை மட்டும் கட் பண்ணிடு, ட்ரிம் பண்ணிடு. ஓகே.
அப்புறம் கதிரேஷ் கணேசன் யாரோ வந்து கேட்டிருக்காங்க. யுவன் எம்எஸ்டி சஞ்சய் டிப்சி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. யூடியூபை பொறுத்தவரையும் நாங்க வந்து மேலோட்டமா நாங்கெல்லாம் யூடியூபர்ஸ் தான். பட் உண்மையா சொல்லணும் நாங்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி வந்து பேசுவோம். நானு சஞ்சய் டிப்சி அப்புறம் எல்லா எஜுகேஷன் யூடியூபர்ஸ் தான் மோஸ்டா வந்து நாங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். மேலோட்டமா வந்து நாங்க எல்லாம் தனித்தனி யூடியூபர்ஸ். பட் நாங்க தனியாவே வந்து நிறைய பேசுவோம், நிறைய சேட் பண்ணுவோம், டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிப்போம். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஓகே. அப்புறம் சிகுனா சங்கு கேமிங்னு யாரும் கேட்டிருக்காங்க. ப்ரோ நான் கிறிஸ்டியன் இல்ல, நான் எதுக்கு செலிப்ரேட் பண்ணணும்? இது இந்த கேள்விக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே டவுட் தான். நம்ம இல்ல ப்ரோ, இந்தியான்னு வந்துட்டா அதுவும் தமிழ்நாடுன்னு வந்துட்டா நம்மலாம் எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் குட் ஃப்ரைடே செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அது பேர் என்ன, பக்ரீத் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். நான் ஹிந்து தான், பட் நான் அதெல்லாம் பார்க்க மாட்டோம், இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ எனக்கு பொறுத்தவரை நான் எல்லாருக்கும் வந்து விஷ் பண்ணுவேன் காமனா. உங்களுக்கு நீங்க செலிப்ரேட் பண்ணா ஓகே, பண்ணாலும் ஓகே. ஓகே. அப்புறம் வந்து டெலிகிராம் லிங்க் கேட்டிருக்காங்க. மிஸ்ட்ரி டூன் யாரோ, அது வந்து முன்னாடி கேட்ட மாதிரி தான். டெலிகிராம் லிங்க் கேட்டிருக்காங்க. மிஸ்ட்ரி டிஸ்கிரிப்ஷன்ல ஏன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கணுமா? ஓகே, கொடுத்துருவோம். அப்புறம் நீ எனக்கு லிங்க் அனுப்பி விடு, அப்பதான் எனக்கு தெரியும். ஓகே 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 ரைட். அப்புறம் பிரைட்டஸ்ட் ஸ்டார் அரினின்னு யாரோ கேட்டிருக்காங்க. 0 அகாடமிக் இயர் வருமா? சான்ஸ் இருக்கா? அது நம்ம வடிவேல் காமெடி மாதிரி வரும், ஆனா வராது. அந்த மாதிரிதான் எனக்கும். ஆமா, எல்லார் வீடியோ பார்க்கும்போது எனக்கு அது ஒரு டவுட்டாவே இருக்குது. ஒருத்தர் சொல்றான், இன்னொரு சொல்றான், அவங்களுக்கு இதே வேலையா போச்சு அந்த மாதிரிதான். ஏன்னா நான் வந்து நம்ம எப்படினாலும் நம்ம ஒரு நியூஸை பார்த்து எப்போனாலும் நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து நிறைய இது நம்ம பார்க்கணும். அது நமக்கே ரொம்ப நாள் சந்தேகமா தான் இருக்குது. அப்புறம் ப்ரோ நீங்க டிகே டிஜின்னு யாரோ கேட்டிருக்காங்க. ப்ரோ நீங்க 10th ஹவு மச் மார்க் அண்ட் யுவர் லைஃப் ஸ்டோரி? லைஃப் ஸ்டோரி சொல்ற அளவுக்கு நான் இன்னும் அவ்வளவா இன்னும் நான் ரீச் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா, நார்மலா நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான். ஜஸ்ட் அவ்வளவு பெரிய இதெல்லாம் இல்ல, பிளாஷ்பேக்லாம் இல்ல. ஸ்கூலு, வீடு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது அப்படிதான் இருந்துச்சு. யூடியூப் வந்த உடனே சம்திங் ஸ்பெஷல். லைக் நமக்கே வந்து ஒரு சில விஷயம்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? இப்ப புதுசா ஒரு மாடல் போன் வருதுன்னா நம்ம நார்மலா ஸ்கூல் படிக்கிற பையன் அப்படின்னா வாங்க முடியாது. அதே மாதிரி நம்ம நிறைய விஷயம் தேவைப்படும். இப்ப புதுசா வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கா ஒரு ப்ளூடூத்க்கு, நம்மளால அதெல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா அடிக்கடி வந்து வீட்டுல அப்டேட் பண்ணிட்டு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. பட் இது யூடியூபர் அப்படின்னும் போது நம்மளே வந்து நமக்கு ஒரு இது பண்ணிக்கலாம். எப்படின்னா தேவையானதெல்லாம் நம்மளே வாங்கிக்கலாம். புரியுதா? இது வேணும் அது வேணும்னு இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போய் கேட்கறது, நம்மளே வந்து டைரக்டா வந்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. அப்புறம் யோகேஷ் கேமிங் தமிழ், இது வந்து இந்த கமெண்ட்டை நான் வாசிக்கும் போது எனக்கே சிரிப்பா இருக்குதுடா. நீ சொன்னா அதுக்கு மேல சிரிப்பேன்னு நினைக்கிறேன். கிவ் மீ 1000 டைமண்ட்ஸ் சொல்லியிருக்கான். அவன் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரீ ஃபயர் சைடுல இருப்பான் போல, நம்ம சேனல் சைடுல இருந்து அவன் ஊட்ட வந்து கேட்க எனக்கு சம்பந்தமே இல்லப்பா. நான் இப்பயே சொல்லிக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க ஃப்ரீ ஃபயர் ஐடி கொடுங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீ ஃபயருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்ல. நம்ம பப்ஜி பிளேயரு. அதுவும் பப்ஜி போனதுக்கு அப்புறம் அப்படியே மல்லாக்கா படுத்து தூங்குறதா வேலை. அவன் 1000 டைமண்ட்ஸ் கேக்குறான். நம்ம என் பக்கத்துல இந்த வந்து கேட்றாதடா. நீ கொடுத்துரு. எனக்கே நான் டாப் அப் பண்றேன். விஷால் சக்தி கொடுப்பான். ஐயோ பொய் நம்பாதீங்க. அவன் பொய் சொல்றான். ஃப்ரீயா அவன் பொய் சொல்றான். ஓகே. அப்புறம் பிரவீன் யாரோ கேட்டிருக்காங்க. ப்ரோ உங்க வீட்ல கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பீங்களா? எனக்கு கிறிஸ்மஸ பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. மெரி கிறிஸ்மஸ் ப்ரோ அண்ட் மெரி கிறிஸ்மஸ் டு ஆல் வியூவர்ஸ். லைனா வருது. எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. இது கிறிஸ்மஸ்னா என்ன, அது என்ன பண்ணுவாங்களா அப்படிலாம் தெரியாது. ஜாலியா கேக் கட் பண்ணுவேன், நல்லா சாப்பிடுவேன் கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு, அவ்வளவுதான். என்ஜாய் பண்ணுவேன் கிறிஸ்மஸ் டே. வெளில போவேன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா அப்படி இது பண்ணுவோம். மத்தபடி ஹிஸ்டரி எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஓகே. அப்புறம் லோகேஷ் கேட்டிருக்காங்க. இது முன்னாடியே மாதிரி 0 அகாடமிக் ரிலேட்டடா தான் கேக்குற மாதிரி 12
டுவெல்த்துக்கு எக்ஸாம் இருக்குமா இருக்காதா, நம்பலாமா நம்ப கூடாதா? கண்டிப்பா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் வந்து நம்ம ஒவ்வொரு காலேஜ் வந்து போகணும் அப்படிங்கும் போது 12th மார்க் வந்து கண்டிப்பா தேவை. ஏன்னா இப்போ நீயும் நானும் வந்து இப்போ நீ 80% எடுத்திருப்ப, நான் ஜஸ்ட் ஒரு 35% தான் எடுத்திருப்பேன். இப்போ உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி சீட் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அது கரெக்ட் தானே? ஒண்ணு வந்து நீ மார்க் அதிகமா யார் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் கொடுப்பாங்க. எக்ஸாமே இல்லைன்னா நீயும் நானும் ஒரே ஸ்கூல்ல போய் சாரி ஒரே காலேஜ்ல போய் சேர முடியுமா? முடியாது. அதனால எக்ஸாம் கண்டிப்பா வைப்பாங்க 12th. ஓகே ஓகே. அப்புறம் அபின்னு யாரோ கேட்டிருக்காங்க, அண்ணா ஆர் யூ பிரேவ்? கண்டிப்பா தைரியசாலி தான். அது நான் அதுக்கேத்த மாதிரி நான் ஏதோ கொஸ்டின் கேட்கலாம், ஆனா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அப்புறம் சையத் சுலைமான் அவங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ ஜனவரியும் ஸ்கூல் ரீஓபன் பண்ணலனா அப்ப ஆல் பாஸ் பண்ணுவாங்களா? ஆனா இந்த இயர் நல்லாவே படிக்கல, ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இல்ல ப்ரோ, நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே ஒழுங்கா படிக்கல. யாருமே ஒழுங்கா படிக்கல. அதுதான் உண்மை. ஜனவரிலயும் ஸ்கூல் ஓபன் பண்ணலனா இந்த பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அப்படியே கொஸ்டின் மார்க்காவே போயிடும். இல்லைன்னா ஜீரோ அகாடமிக் இயர் வர சான்ஸ் இருக்கா ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ, ஓகே. எதை நடத்தினாலும் நல்லதா தான் நடக்கும், எது நடந்தாலும் நல்லதா தான் நடக்கும். உங்க கெஸ் என்ன ப்ரோ? ப்ளீஸ் ரிப்ளை மீ அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ். அதான் இப்ப நீ சொல்லிட்ட பதில். எக்ஸாம் வந்து கண்டிப்பா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா அப்படி இருந்தா தான் நமக்கு வந்து மார்க்ஸ் எல்லாமே இந்த கரெக்டா அலாட் பண்ணுவாங்க. எஸ் கரெக்ட் தான். அப்புறம் அகமத் பாஷீர், உனக்கு கொரோனா வரலையா? நம்ம ஸ்ட்ராங் டைப், ஹெவி வெயிட் கரெக்டா இருக்கும், நமக்கு ஃபிட்டா இருப்போம். அதனால எந்த ஒரு நோய் நொடி இல்லாம கரெக்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இப்ப எல்லா கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. இதோட நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இன்டர்வியூவை. நீ என்ன நினைக்கிற? அவ்வளவுதானே, முடிச்சுக்கலாம்ல? ஏன்னா ஆல்ரெடி லெஸ்ட் வீடியோ போயிருச்சு. நம்ம வீடியோ பாக்குறதே 15 பேர். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. உனக்கு வந்து டேட்டா இருக்கு, அது பாத்துக்க. அவ்வளவுதான். அதே ஓகே. நான் போடுற ஒரு 15 நிமிஷம் வீடியோவே முழுசா பார்க்க மாட்டானுங்க. சோ இதையாவது பார்த்தா ஒரு சந்தோஷமா இருக்கும். பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்தவங்க ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திருங்க. நம்ம அதிஷ் கௌரவ் சக்தி வந்து சப்போர்ட் பண்ணுங்க, அவனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல கேமிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஒரு டீம்மேட்ஸ் மாதிரி வந்து கேதர் பண்ணிட்டு நல்லா பூஸ்ட் அப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இனிமே அவன் சேனல் வந்து இன்னும் நான் நிறைய டிப்ஸ் எல்லாம் வேற கொடுத்துருக்கேன் அவனுக்கு, நார்மலா நேற்று பர்சனலா கால் பண்ணி. ஸோ பக்காவா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க, விஷால் சக்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இதுக்கு மேல என்கிட்ட பேச பாயிண்ட் இல்லாத காரணத்தால் நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீயே சொல்லி முடிச்சிரு.